தமிழைக்கோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க MVR சங்கர். இந்த நிகழ்ச்சி சினிமா என்னால அப்பப்பதான் செய்திகள் சொல்லிருக்கோம். ஏன்னா பாட்டுக்கு பயங்கரமான வரவேற்பு இருக்கிறதுனால பாட்டை அடிக்கடி போட்டுட்டு செய்தி அப்பப்போ சொல்லிட்டு இருக்கோம். இன்னொன்று சொன்னாலும் நல்ல செய்திகளா சொல்லணும் அப்படிங்கிறதுனாலதான் எனக்கு இந்த செய்தி சொல்லணும் அப்படின்னு வரும்போதே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்திருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த திரையரங்க வாசல்கள்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கான ரிவ்யூஸ், FDFSக்கான ரிவ்யூ எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்தியன் 2 படமும் சரி, கங்குவாவும் சரி, வேட்டையனும் சரி, 3 படமே ரிவ்யூனால பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, இங்க படம் நிறைய படத்துக்கு 4 AM ஷோலாம் இல்ல. அவங்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போய் அங்கேருந்து எடுத்து போட்டுறாங்க. அங்க இருக்க தமிழ் ரசிகர்கள் சொல்லிடுறாங்க இங்கே தான் தடை பண்ண முடியுமே தவிர அங்க தடை பண்ண முடியாது. இன்னொன்று இதை பத்தி RJ பாலாஜி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க நீங்க ரேடியோவில் இப்படி விமர்சனம் பண்றீங்க, இதனால எங்க படம் பாதிக்குதுன்னு மிரட்டுற மாதிரி பேசினாங்க. அப்போ அவர் சொன்னாராம், இப்போ வேணா நீங்க இதை தடுக்கலாம், ஆனா இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு 1000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, எப்படி தடுக்க போறீங்கன்னு கேட்டாராம். தொலைநோக்கு பார்வை. ஆமா, அப்ப கங்குவா படத்துல நடிச்ச சூர்யா வச்சு அவர் தான் அடுத்த படத்தை டைரக்ட் பண்றாரு. சோ தொலைநோக்கு பார்வையா அந்த படத்துல ஏதாவது ஸ்பெஷலா சப்ஜெக்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது தடை பண்ணணுமா வேண்டாமா? இல்ல, பொதுவா கருத்துரிமை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதத்திலயும் கருத்துரிமை இருக்குது. இந்த FDFSக்கு அவங்க கொடுக்குற ரிவ்யூஸ்னால கண்டிப்பா படம் பார்க்கணும்னு நினைக்கும் போய் தான் பார்ப்பான். ஆமா, உண்மை. அதாவது நான் போய் தடை பண்ணலாமா இருக்கலாமா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தடை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒண்ணுங்கிறது என்னோட உண்மை. ஏன்னா நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு படம் பார்க்க போறதில்ல. இன்னொன்னு என்னன்னா, இதை சில பேர் ஏமாத்தி பண்றாங்க. அது தொழிலுக்கே பண்ற ஒரு அறம் இல்லாத செயல், எத்திக்ஸை மீறுற மாதிரி செய்கைகள் இருக்கும். என்ன அப்படின்னா, சிம்பிள், பழைய FDFS ரிவ்யூ எடுத்து இந்த படத்துக்கு போடுவாங்க. MBR இப்போ நீங்க சொல்றீங்க, நான் இந்த தீபாவளி ரிலீஸ் படங்களை பத்தி நம்ம பேசும்போது நம்ம என்ன சொன்னோம், நம்ம ரிவ்யூ எப்படி கொடுக்கலாம்னு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க சொன்னீங்க. அண்ணன் படத்தை பார்த்துட்டு தான் கொடுக்கணும். அது ஒரு ஜென்யூனிட்டி. பிகாஸ் நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ப்ரோக்ராம்னால ஹைலைட் பண்ணல, நீங்களே இப்போ விமர்சனம் சொன்னாலும் எனக்கு மண்டல அந்த படத்தை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் போயிடுவேன். உண்மை. ஸோ இந்த FDFS அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படி நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கலாம். நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் சைலண்டா ஒரு நெகட்டிவ் ப்ரோமோவா கூட இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நான் தமிழ்நாட்டை விட்டு போலான்னு இருக்கேன் தம்பி. ஆமா, ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் தான் நமக்கு பேர் கிடைக்காது தெரிஞ்சு போச்சு. அப்படியே ஆந்திரா பக்கம் போனேன். ஏன்னா ஆந்திரால இருந்து இங்க பேர் வாங்கிட்டு இருக்காங்க. உண்மை. அதாவது அல்லு அர்ஜுன் அவர்கள் இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோஸ் ஆந்திராவுக்கு போய் உங்களுக்கு தமிழ் பிடிக்குமா தெலுங்கு பிடிக்குமான்னு கேட்டா தெலுங்கு தான் பிடிக்கும் அப்படின்னு பேசுறாங்க. கார்த்தி மாதிரியான ஆட்கள் அந்தரிக்கு நமஸ்காரம் வர சொல்லுதாங்க. அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, இது ஒரு பிளீசிங்கானது. எனக்கு தமிழ் பிடிக்காது, தெலுங்கு தான் அது ஓப்பனா சொல்றேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றது உண்மையிலேயே ஹைதராபாத்ல இருக்கிற வரைக்கும் மெட்ராஸ்க்கு தமிழ் மாத்தி சொல்லுவாங்க. ஆனா அந்த விஷயத்துல அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு துணிச்சல்காரர் தான். அதுல ஏன் நான் சொல்றேன், இந்த புஷ்பா 2 தமிழ் ஃபங்க்ஷன் இங்க நடந்துச்சு சென்னையில. இப்போ வழக்கமாக எல்லாரும் பேசுகிற மாதிரி தெலுங்குல அவர் பேசியிருக்கலாம், அவர் பேசலை. அதுலேயும் தாண்டி அங்கே நிறைய தெலுங்கு மாணவர்கள் கூட்டிட்டாங்க. அல்லு அர்ஜுன் வரன் தெலுங்கு மாணவர்கள் நிறைய பேர் சென்னையில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தெலுங்குல பேசுங்கன்னு கத்துறாங்க. அப்பவும் அல்லு அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம இருக்கிற இடம் இந்த லேண்ட் தமிழ் லேண்டு, இங்க தமிழ் மக்கள் இருக்கிற ஊரு, இங்க நான் அவங்கள அப்படி பேச மாட்டேன், நான் தமிழ்ல தான் பேசுவேங்கிறத ஒரு நல்ல கலைஞனுக்கான ஒரு அறிகுறி என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு தைரியம் வேணும். தெலுங்கு ரசிகர் சொல்லும் போது நம்ம ஸ்டேட்டுக்கு போன இது பொதுவாகவே எந்த ஒரு கதையிலையும் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த அட்மாஸ்பியருக்கு போறீங்களோ அதுக்கு உங்களை அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், அவர் அந்த லாங்குவேஜுக்காக தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டார். இது ஒரு சக்சஸுக்கான ஒரு இல்ல. அதை தாண்டி தெலுங்கு ரசிகர்கள் கேட்கும் போது அதையும் மீறி நான் தமிழ்ல தான் பேசுவேன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அது ஒரு பெரிய தைரியம் வேணும். அது மட்டும் இல்லாம அவர் சொன்னது, நான் பிறந்த மண் சென்னை தான். ஏன்னா அப்ப எல்லாருமே இங்கதான் இருந்தாங்க. நிறைய ஆர்டிஸ்ட், மலையாள ஆர்டிஸ்டா இருக்கட்டும், தெலுங்கு ஆர்டிஸ்டா இருக்கட்டும், கன்னட ஆர்டிஸ்டா இருக்கட்டும், சிவராஜ்குமார் சொல்வார், துல்கர் சல்மான் சொல்லுவாங்க, நாங்க எல்லாருமே பிறந்து வளர்ந்தது இங்கதான் அப்படின்ட்டு. அதனால இது என்னுடைய மண் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னாரு. அது படத்துடைய விமர்சனத்துக்காக, அந்த படத்துடைய ரீச்சுக்காக அவர் சொன்னது மாதிரி தெரியல, ஒரு ஆத்மார்த்தமா தான் சொன்னாரு. அது அவருக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கு. இதே நேரத்தில் யாரெல்லாம் தமிழ் நடிகர்கள் அங்க போய் மாத்தி பேசினாங்களோ அவங்களெல்லாம் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இருக்கும்ல. இதுல இன்னொரு விஷயம் நடந்தது, இந்த புஷ்பா 2 விழால அவருக்கும் சுகுமாருக்கும் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் மாதிரிலாம் சொல்லிருந்தாங்க. அது இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லி பேசியிருக்காரு. அதாவது ராஷ்மிகா மந்தானா ஸ்டேஜ் ஏறின உடனே ஆங்கர் கேட்டாங்க, நீங்க கல்யாணம் எப்ப பண்ண போறீங்க, யாரு மாப்பிள்ள அப்படின்னு கேட்டோடனே ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்படின்ட்டு. விஜய் தேவரகொண்டா வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. அவரா இருக்கலாம், அவர் இல்லாம பேசிட்டு இருந்தாங்கன்னு தான் சொன்னேன். அது ஒரு பிரபலம், நம்ம பேசினாலும் வந்துடக்கூடாது ப்ராப்ளம். அவ்வளவுதான். அது சரி. அப்ப நீங்க சொன்னதெல்லாம் கேட்ட
கேட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன்னா நான் இங்க தமிழ்நாட்டிலே இருக்க முடிவு ஏன்னா பண்ணிட்டீங்க. அவரே வந்து ஆந்திராக்காரன் நினைச்சிட்டு அவர் நான் சென்னைக்காரன் தைரியமா சொல்லிட்டாரு, நான் தமிழ்நாட்டுல இருந்து உங்க கூட சேர்ந்து சேவை பண்ண போறேன். அதே மாதிரி நிறைய பாடல்களையும் கேட்டுட்டு போலான்னு இருக்கிறேன். அந்த பாடல்கள் அப்படிங்கும்போது நம்ம இசையமைப்பாளர் ஏ ரகுமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அந்த விஷயங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான், கிடைச்ச மாதிரி அது கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி. பட் அதை பத்தின டாக்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஜென்யூனா அவருக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இதுவும் இல்லாம இருந்துச்சு. ஒரு கச்சேரி தான் அவர் நடத்தி, அதுவும் அவர் என் மேல மிஸ்டேக் இல்லை, அந்த நிறுவனம் தான் ஈவென்ட் கம்பெனி தான் எக்ஸ்ட்ரா டிக்கெட் வித்து ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி கேஸ்லாம் போட்டு சரியாயிட்டு. ஸோ அவருடைய பெர்சனல் லைஃப்பை பத்தி பேசின இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி. நீங்க புஷ்பாவில் அவர் அல்லு அர்ஜுன் சொன்னீங்க, அதே மாதிரி ஏ ரகுமான் வந்து தமிழுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். ஆமா, ஆஸ்கர் அவார்ட் மேடையில போய் எல்லா புகழும் ஒரு டிவி ஆங்கர் கூட ஹிந்தில பாடுங்கன்னு சொல்லும்போது ஏ ரகுமான் வச்சுட்டு இல்ல ஹிந்தில பாடினா அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவர் சிரிப்பாரு. ஸோ நம்மளுடைய மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடகியோட அவரும் அதே நாள்ல டைவர்ஸ் வாங்கினாங்க. அவருடைய இசை குழுல இருக்கிறவங்க வந்து அதே நாள் டைவர்ஸ் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவரோட சம்மந்தப்படுத்தி பேசினாங்க. அதுக்கும் வந்து அவர் முற்றுப்புள்ளி அந்த பாடகியே சொல்லிட்டாங்க, அவர் என்னுடைய தந்தை மாதிரி, அவர் அப்படி தவறா பேசாதீங்கன்னு. அதுக்கடுத்து ஏ ரகுமானுடைய மனைவி அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க, எனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, அதனால நான் வந்து மும்பையில் சிகிச்சையில் இருக்கேன், அதனால தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன், நீங்க சமீபத்தில் வந்து அறிக்கைகள் இதெல்லாம் மறந்துருங்க, மீண்டும் நாங்க வந்து குடும்பத்தோட இணைவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சந்தோஷமான அதனால அவருடைய பர்சனல் வாழ்க்கை, பொதுவாகவே திரைப்பிரபலங்களுடைய பர்சனல் வாழ்க்கை வந்து அவங்க வந்து நம்ம மக்களுக்கு எல்லாம் தெரியணும், நம்ம அவங்கள இது பண்றாங்க, யாரோ ஒருத்தர் மூலமா கிசுகிசுவா தகவல் வந்து தவறா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இப்ப விடுறாங்க. ஏன்னா இவங்க இந்த செய்தியை விடலைன்னா கூட நிறைய யூடியூப் சேனல் கிசுகிசுவா அந்த நியூஸை விட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அஃபிஷியலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஒரு நியூஸாக கடந்து போகணுமே தவிர அவங்க ஒய்ஃப்க்கு என்ன, இவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனை, நாம அதில் போய் ஒரு சிஐடி வேலை அவசியம் இல்லை இருக்காதுங்கிறது நம்மளுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக நானும் சொல்ல நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரஹ்மானை பொறுத்தவரை அவருக்கு அடுத்து இப்போ வந்து அந்த பாட்டு ஸோ என்ன இழுக்குதடின்னு சொல்லிட்டு காதலிக்க நேரமில்லை படத்தில் ஜெயம் ரவி அண்ட் நித்யா மேனன் நடிப்பில் வரக்கூடிய படத்தில் வந்து பயங்கர ஹிட்டா போயிட்டு இருக்கு. தொட்டால் பூ மலருங்கிற அந்த சாங் ஸ்டைல தான் பண்ணிருக்காரு. ஆனா தியோட சேர்ந்து பாடி பிரமாதமா ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைச்சிருக்கு. அப்புறம் தம்பி இப்ப பாத்தீங்க அப்படின்னா வேட்டையன்னு, அமரன், கங்குவா இந்த படத்துக்கு அப்புறம் இப்போ சொல்ற மாதிரி பெரிய படங்கள் ஒன்றும் வரல. அனைமா ஒரு கேப் வரும் நினைக்கிறேன். கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் இந்த டயத்துக்குள்ள தான் பெரிய படங்கள் வரலாம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். மேபி புஷ்பா கூட அடுத்த மாசம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேப்ல நான் என்ன பண்ணலாம், ஹாலிவுட் படங்கள் பார்க்கலான்னு இருக்கேன். நிச்சயமா தமிழ்ல வேகன்சி இருக்கிறதுனால அதனால ஹாலிவுட் பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுங்க. கண்டிப்பா ஹாலிவுட்ல வந்து இப்போ இந்த டிசம்பர் மாசம் ஒரு மிகப்பெரிய படம், இந்த அரையாண்டு விடுமுறையை டார்கெட் பண்ணி டிசம்பர் 20 ஒரு படம் வருது, முஃபாசா த லயன் கிங் படத்துடைய பார்ட் 2. ஸோ அந்த முஃபாசாங்கிற அந்த சிங்கத்துடைய எப்படி அந்த சாம்ராஜ்யத்தை அது உருவாக்குச்சு. ஏன்னா லயன் கிங் வந்து அதற்கப்புறம் அதோடைய குட்டி கிட்ட போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல வந்து இந்த சாம்ராஜ்யத்தை அது எப்படி உருவாக்குச்சு அப்படிங்கிறத வந்து எப்படி அந்த ஊருக்கு எல்லாம் ராஜாவா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கதையை வந்து இந்த படத்துல பண்ணிருக்காங்க. 3Dல மிக பிரமாதமா இருக்கும் போது ட்ரைலர் தமிழ்ல வந்து ரோபோ சங்கர் நிறைய பேர் டப்பிங் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த படம் மிக எதிர்பார்ப்புக்குள்ளா இருக்கு. இதே நேரத்தில் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் மார்வல் கிட்டே வந்திருக்கு. இந்த வருஷம் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்மேன் வால்வரினும் டெட்பூலும் இணைஞ்ச ஒரு படம் நடிச்சு பயங்கரமா ஹிட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து டெட்பூல் வெர்சஸ் ஸ்பைடர்மேன் படம் வந்து வரப்போகுதுங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது பயங்கர எதிர்பார்ப்புக்குள்ளான ஒரு படமா அந்த படம் வந்து இருக்கு. இதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் நடிகர் வந்து ஹாலிவுட் போறாரு. ஓஹோ சூப்பர். அது யாரு? ஆமா அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோகி பாபு. ஓஹோ அப்படியா? ஆமா என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா டிராப் சிட்டி அப்படின்னு ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கிறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த தமிழர் டெல் கணேசன் தான் வந்து திரைக்கதை எழுதி இயக்குறாரு. அவர் ஆல்ரெடி நெப்போலியன் வச்சு ஒரு படம் ஹாலிவுட்ல பண்ணாரு. இப்போ அவருடைய அடுத்த படம், இந்த படத்துல நெப்போலியன் நடிக்கிறாங்க, ஜிவி பிரகாஷ் குமார் நடிக்கிறாரு, யோகி பாபுவும் நடிக்கிறாரு. ஸோ ஹாலிவுட்டுக்கு போன ஒரு காமெடியன், நீங்க ஓமகுச்சி நரசிம்மன் சொன்னோம், அந்த வரிசையில யோகி பாபுவும் இணைஞ்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷம். யோகி பாபுடைய இந்த முயற்சிக்கு நம்ம சொல்லி கைத்தட்டி சொல்ல வேண்டியது குட். பட் இதுக்கு முன்னால அவர் வந்து ஏதாவது லோக்கல் படங்கள் நடிச்சிருந்தா இனிமே உங்களை மாத்திக்க, இட் வாஸ் பேட், இனிமே வந்து நீங்க வந்து கொஞ்சம் அழகா நடிக்கணும், பழைய மாதிரி இருக்காதீங்க, அக்லி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன கமெண்ட் சொல்லலாம். இது ஏதோ படத்தை அந்த படத்துலயும் அவர் இணைஞ்சிருக்காரு. படத்தை ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. அந்த படத்துடைய இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத்தை நீக்கிட்டாங்க. ஏன்னா அந்த படத்துடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அறிமுகமானதே வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷாலன் நயன்தாரா, இயக்குனர் வந்து அவரு, ஹீரோ ஜிவி பிரகாஷ்குமார், மியூசிக்கும் ஜிவி பிரகாஷ்குமார். அவர் அடுத்து பண்ண படங்களும் ஜிவி பிரகாஷ்குமார் தான். கடைசியா பண்ண மார்க் ஆண்டனி ஹிட்டும் ஜிவி பிரகாஷ்குமார் தான். ஆனா அவர் ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்துல இருக்கணும்னு நினைச்சாரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து அவங்களோட ஹிட் காம்பினேஷன் புஷ்பால வந்து
தேவிஸ்ரீ பிரசாத் தாங்கிறனால அவரையே வந்து இது பண்ணாங்க. ஆனால் கங்குவால கிடைச்ச ஒரு பாடத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் தேவிஸ்ரீ பிரசாத்தை தூக்கிட்டாங்களாம். அவரோட இசை நல்லா இல்லைங்கிறது காரணம் கிடையாது, அவர் இசையை ரொம்ப இழுத்தடிக்கிறாரு. இன்னும் 3 சாங் அவர் கொடுக்கவே இல்லை, 4 சாங்ல 3 சாங் கொடுக்கல. அதனால வந்து வேற ஒரு ரெஃபரன்ஸ் சாங்கை வச்சு தான் ஆதித்ய ரவிச்சந்திரன் ஷூட் பண்ணியிருக்காரு. இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத்தும் சரி ஜிவி பிரகாஷ் குமாரும் சரி இதுக்கு முன்னால் அஜித் குமார் படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க. ஆமா அஜித் குமாரோடைய மேசிவ் ஹிட் அந்த ஓப்பனிங் பிஜன் டன்னு சொல்லி இந்த வீரம்ல வரும் பாருங்க, அதை போட்டது டிஎஸ்பி. ஆமா, நான் நல்லவன்னு சொல்லுவாங்க நம்பிராங்கிறது கொடுத்தது வந்து தேவிஸ்ரீ பிரசாத். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் குமார் வந்து அஜித் குமாரோடைய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மியூசிக்கல் ஹிட் படம் கிரீடம் அந்த படத்துல வந்து மெலடி சாங்ஸ் அக்கம் பக்கம். அதே மாதிரி அந்த இப்போ வந்து கண்ணான கண்ணை பாட்டு வந்து எப்படி குழந்தைங்க அதே மாதிரி அப்பாவை புகழ்ந்து பாடுற மாதிரி அதுல ஒரு என்னுடைய பிள்ளை என்னை ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அது வந்து ராஜ்கிரனும் அஜித்தும் சேர்ந்து தந்தை மகனுடைய ஒரு பூஸ்டப் சாங்காகவும் இருக்கும். ஸோ 2 பேருமே அஜித்துக்கு வந்து ப்ரீவியஸ் இந்த பாஸ்ட்ல வந்து ஒரு ஹிட் கொடுத்தவங்க தான். அது ஒரு காரணம். ஜிவி பிரகாஷ் குமார் வந்து அமரன் பண்ணார், லக்கி பாஸ்கர் பண்ணார், 2மே எல்லா லாங்குவேஜ் ஹிட். ஸோ அந்த ஒரு ராசி இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஒரே வாரத்தில் 4 பாட்டும் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ எங்க இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மின்னலேன்னு தான் இருக்கு, வான வேற மேகத்தோட மின்னலா இருக்கு, இந்த பாட்டும் போதுதான் இருக்கு. ஸோ குட் பேட் அக்லி படத்துல வந்து மியூசிக்கல் அந்த அடுத்த லெவலுக்கு போற அளவுக்கு இருக்கலாம். தேவிஸ்ரீ பிரசாத் வந்து புஷ்பா 2லே வந்து சாங் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணது சாம்சி. நம்முடைய விக்ரம் வேதா நிறைய படங்களை பண்ண சாம்சிஎஸ் தான். ஸோ அதனால் தமிழர்கள் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க. அது இதுவும் ஒரு உதாரணம். ஸோ இந்த மாதிரி திரைப்படம் சார்ந்த பல தகவல்கள் அவங்க கூட இன்னும் நிறைய பகிரணும்னு ஆசை. மீண்டும் மற்றும் ஒரு சினிமா நிகழ்ச்சியில் வந்து அதை பற்றி பகிர்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MVR சங்கர். பாய்.